பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 4வது அதிகாரம் 7வது வசனம். அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, அதிகமான சந்தோஷம். நீங்க எந்தெந்த காரியத்துல கவலைப்பட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த எல்லா காரியத்திலும் நான் உங்களுக்கு சந்தோஷத்தை தரப்போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. என்ன பிரதர், நான் எல்லாத்துலயும் அழுதுன்னு தான் பிரதர் இருக்கேன், கவலைப்பட்டு தான் பிரதர் இருக்கிறேன், எனக்கு சந்தோஷமே இல்லை நினைக்கிறீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கல், சந்தோஷமா இருந்து மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்க மறந்துட்டீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு. உலக கவலை எல்லாம் உங்களை சூழ்ந்துச்சுங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, எனக்குள்ள நீ இருக்கல, எனக்குள்ள இருக்கும்போது நீ ஏமா கவலைப்படுற, நீ சந்தோஷமா இரு, நீ நிம்மதியா ஹாப்பியா இரு, எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்பு கொடுத்துற, நான் பாத்துக்கிறேன். நீ அந்த பிரச்சனையை பார்த்து பயந்துகிட்டு இருக்க, ஐயோ அது நடந்துருமோ, அது என்ன ஆயிடுமோ எனக்கு தெரியலங்க, எனக்கு பயமா இருக்குங்க, நீ கவலைப்படுறமா, நீ பயப்படாத, நல்லதே நடக்கும், ஏன்னா நீ என்ன நம்புற பிள்ளைன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. ஏசப்பா தேர்ந்தெடுத்துட்டாங்க உங்களை, அதனால ஏசப்பா உங்களை கைவிட மாட்டாங்க. எத்தனையோ பேர் என் வீடியோ பார்க்காம போறாங்க, ஆனா நீங்க பார்த்துருக்கீங்களா, நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஏசப்பா கைவிட்டுருவாரா? இன்னைக்கு உங்க கண்ணீருக்கு ஆண்டவர் பழுத்துறவருங்க. கண்ணீரோட விதைக்கிறவங்க கம்பீரமா அறுக்க போறாங்க. நீங்க கண்டிப்பா அறுப்பீங்க. சந்தோஷமா தைரியமா இருங்க. எல்லாத்தையும் ஏசப்பா பார்த்துப்பாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.